பிரஸ் நண்பர்களுக்கு காவல்துறைக்கு எல்லாருக்கும் வணக்கம். நாங்க ஃபார்மர்ஸ் வந்து 2018 இந்த ரோடுக்கு நிலத்தை கொடுத்துட்டு 8 வருஷமா கோர்ட்டுக்கும் போக முடியாம காசு வாங்க முடியாம போராடிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது பாருங்க, நேஷனல் ஹைவேல வந்து சர்வீஸ் ரோடு கொடுக்கறதா நாங்க போராடிதான் இது வாங்கணும். இந்த சர்வீஸ் ரோடு கொடுக்கறதா ஆர்ஓ ஆபீஸ்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு மனு கொடுத்தாங்க. இதை பேஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அன்னைக்கு இருந்தவங்க எங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எங்களுக்கு எங்க அசோசியேஷனுக்கு உடனே போடுறதா சர்வீஸ் ரோடு லெட்டர் கொடுத்தாங்க. 2 வருஷம் ஆகி இது வரைக்கும் சர்வீஸ் ரோடு வேலையே தொடங்கல. ஈவன் டெண்டர் கால் பண்ற லெவல் கூட போல. சர்வீஸ் ரோடு இல்லாத பட்சத்துல எல்லா ரோடு முடிய 90% வந்து இந்த மெயின் ரோடு எல்லாம் முடிச்சிட்டாங்க. 10% பெண்டிங் இருக்கு. இந்த 10% முடிச்சிட்டாங்கன்னா ரோடு ஓபன் பண்ணிடுவாங்க. ரோடு சைட்ல எல்லாமே நீங்க போய் பாத்தீங்கன்னா கிரில்ஸ் போட்டு அடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் இருக்கிற ஃபார்மர்ஸ் அந்த பக்கம் போக முடியல, விவசாயம் பண்ணவும் போக முடியல, ஆடு மாடு கூட்டிட்டு போக முடியல, இருக்கிற தரக்காரி அதை இது எடுத்துட்டு ரோடுக்கு வர்றதுக்கும் முடியல. நீங்களே போய் பார்த்துக்கலாம், எல்லா பக்கமும் வந்து கிரில்ஸ் போட்டாங்க. இருக்கிற உடனடியாக ரிஸ்க் எடுத்து மாநில அரசு மத்திய அரசு எங்களுக்கு சர்வீஸ் ரோடு போட்டு கொடுக்கலன்னா நாங்க வந்து வாழ்வாதாரத்தை மொத்தமா இழந்துட்டு ரோடுக்கு இப்ப ஆல்ரெடி வந்துட்டோம், மறுபடியும் இந்த இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு ரோடுக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கிறோம். தயவுசெய்து உடனடியாக இந்த மாநில அரசு மத்திய அரசு உடனடியாக ரிஸ்க் எடுத்து எங்களுக்கு வர வேண்டிய 33% டெவலப்மெண்ட் ஃபீஸ் பிடிச்சி வச்சிருக்காங்க. கொடுக்க சொல்லி ஆர்பிரேட்டர் அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர்கள் ஆர்டர் போட்டாலும் அது மேலேயே நெடுஞ்சாலைத்துறை வந்து கோர்ட்டுக்கு போறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கலெக்டர் மேடம் வந்து ஒரு 70% 80% வந்து எழுப்பீடு தொகை ஏற்று கொடுத்தாங்க. அந்த எழுப்பீடு தொகை மேல 2 வருஷமா காலதாமதம் பண்ணி இருந்துட்டு இப்போ வந்து எங்க ஃபார்மர்ஸ்க்கு நோட்டீஸ் வழங்கி இருக்கிறாங்க கோர்ட்டுக்கு போக சொல்லி. இது வந்து 1 லட்சம் ஒரு அமௌண்ட் கொடுங்க, சின்ன ஃபார்மர் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு கொடுங்கன்னு ஆர்டர் போட்டா கூட கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் எந்த ஆர்டர் போட்டாலும் எல்லாத்து மேலே கோர்ட்டுக்கு போறாங்க நெடுஞ்சாலைத்துறை. இது வந்து கரெக்டானது இல்ல. இது கண்டிச்சுதான் நாங்க இன்னைக்கு வந்து இந்த பேரணி நடத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். உடனடியாக என்னென்ன எல்லாம் எழுப்பீடு தொகை பிடிச்சிருக்காங்களோ, கலெக்டர் என்னென்ன ஆர்டர் போட்டிருக்காங்களோ அது எல்லாமே ஃபார்மர்ஸ்க்கு உடனடியாக கொடுத்துடணும் நெடுஞ்சாலைத்துறை. அது இல்லாம என்னென்ன போய் கோர்ட்ல கேஸ் மனு எல்லாம் பண்ணிருக்காங்க ஃபைலு, அது எல்லாமே உடனடியாக ரிட்டர்ன் வாங்கணும். எங்களுக்கு மெயினா வந்து லிங்க் ரோட்ஸ் சர்வீஸ் ரோடு இமிடியேட்டா போட்டு கொடுக்கணும். ஒரே வாரத்துக்குள்ள வந்து டெண்டர் கால்பர் பண்ணணும். கால்பர் பண்ற வரைக்கும் நாங்க வந்து வேலை நிப்பாட்டணும். அதுக்கு வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடியே நாங்க 5 மாசம் வேலை நிப்பாட்டு தான் சர்வீஸ் ரோடு டெல்லி வரைக்கும் போய் வாங்கிட்டு வந்தோம். ஒரு சாதாரணமான விவசாயிங்க நிலத்தையே இழந்துட்டு போறதுக்கு வர்றதுக்கு ரோடு இல்லாம இருக்கிற மார்க்கெட் ரேட்ல 1% 2% கொடுத்துருக்காங்க. அந்த காசு வாங்கிட்டு எங்களுக்கு பொண்டாட்டி புள்ளிங்க எல்லாமே இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, இருக்கிறதெல்லாம் ரோட்ல போட்டுட்டு நாங்க எப்படி வாழ்றது? இது இல்லாம நல்ல ரோடு கொடுத்தது போகாம நாங்க கோர்ட்டு சுத்தி, தாலுகா ஆபீஸ் சுத்தி, கலெக்டர் ஆபீஸ் சுத்தி இது 8 வருஷமா ஓடிட்டே இருக்கு. இனிமேல ஓடுறதுக்கு எங்களுக்கும் உடம்புல தெம்பு இல்ல. தயவுசெய்து உடனடியாக இந்த மாநில அரசு மத்திய அரசு ரிஸ்க் எடுத்து எங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மனு ரூபமா கலெக்டருக்கு வந்து மனு அளிக்கிறோம். இப்ப அது உடனடியாக ரிஸ்க் எடுத்து சால்வ் பண்ணுட்டு உங்க பிரஸ் நண்பர்கள் மூலமாக இங்க வந்திருக்கிற ஃபார்மல் மூலமாக நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். கர்நாடகா மாநிலத்துல வந்து ஏற்கனவே மேக்சிமம் 1 கோடியில இருந்து 6 கோடி வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சத்து வந்து 28 லட்சம் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஒரே பார்டர் தான். அந்த பக்கம் வந்து 6 கோடி ஒரு ஒருப்பு தான். இந்த பக்கம் வந்து 3 லட்சம் 6 லட்சம் 28 லட்சம் மேக்சிமம் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. ஏன் இது நேஷனல் ஹைவேன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, அங்க ஒரு நியாயம் பண்றாங்க, இங்க ஒரு நியாயம் பண்றாங்க. இது கரெக்டான கிடையாது. இது தயவுசெய்து இப்போ வந்து வந்திருக்கிற டிவிக்கு கவர்மெண்ட் நாலேஜ் இது போனோம். ஐயா வந்து இதை பார்க்கணும். எங்க சிஎம் விஜய் சார் பார்த்துட்டு விவசாய குடும்பத்துல அடுத்த பிரிவன் இருந்தா நான் பொறுக்கணுன்றதெல்லாம் சார் சொல்லியிருக்காரு. தயவுசெய்து எங்க கஷ்டத்தை வந்து அவர் லெவலுக்கு கொண்டு போங்க. எங்க ப்ராப்ளம் எல்லாமே இமிடியேட்டா ரிஸ்க் எடுத்து இதுக்கு முன்னாடி எல்லா கவர்மெண்ட் கிட்ட சொல்லி யாரும் எங்க ப்ராப்ளம் வந்து புரிஞ்சுக்கல, சால்வ் பண்ணல. இப்போ இருக்கிற விஜய் சாராவது இது புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா எங்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னு நம்பி இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்க முடிச்சுட்டு நாங்க மனு கொடுக்கறதுக்காக சப் கலெக்டர் ஆபீஸ் கிட்ட போயிட்டு இருக்கோம்.